அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் கூட்டு களவாடிகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு களவாளி அல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. அண்மையில் 10ஆம் தேதி கரூருக்கு தமிழக வெற்றி கட்சியுடைய தலைவரும் தமிழகத்துடைய முதலமைச்சருமான திரு விஜய் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் கூட்டு களவாடிகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை! அவர் வகிக்கின்ற பொறுப்புக்கு அது சரியா? சிந்திக்க வேண்டும். அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார். எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்து பயன்படுத்த வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு களவாளி அல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு இரட்டை சின்னத்திலே அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக ராஜினாமா செய்து வைத்து அந்த ராஜினாமா செய்த உடனே அவர் டிவிகேல சேர்த்திருக்கின்றார்களே, இதுதான் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்ததுதான் களவாளிகள். முதலமைச்சர் தான் எங்களுடைய வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்து கட்சியிலே சேர்ந்தவர் அவர்தான் களவாளி. சொல்லுங்க. தூய ஆட்சி நடைபெறுதா நீங்கள் தான் சொல்லணும். தூய ஆட்சினார், வெளிப்படை ஆட்சினார். இப்போ யாரெல்லாம் சேர்த்திட்டு இருக்காரு, யார் மேலாம் குற்றம் சொல்லிக்கிட்டு இருந்தார். குற்றம் சொல்றவங்களாம் அவருடைய இயக்கத்தில் இணைச்சிக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ எங்கே போய் தூய ஆட்சி, எங்கே வெளிப்படைத்தன்மை இருக்குது? இந்த ஆட்சியில் என்ன செஞ்சாங்க? இந்த 60 நாட்கள் ஓடி போச்சு. இந்த 60 நாட்களில் இந்த ஆட்சியில் செய்த சாதனை என்ன? ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. அதுவும் செஞ்ச மாதிரி தெரியல. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினோம். எனக்கு இரவில் ஒரு பிரச்சனை நடந்தால் அந்த சிங்கப்பெண் சிறப்படைக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? இது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது, அம்மாவுடைய அரசாங்கம் இருக்கின்ற பொழுது காவலன் செயலி என்ற ஒரு அறிவிப்பை கொடுத்தோம். அதில் ஆப்பில் எல்லா போலீஸ் ஸ்டேஷனுடைய நம்பரும் இருக்கும். அதில் ஏதாவது அந்த பெண்மணி எங்காவது பெண்கள் பாதிக்கப்பட்டால் அருகில் இருக்கின்ற காவல் நிலையத்துக்கு அதை தெரிவித்தா உடனே வந்து காப்பாற்றுவாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு ஷோ. இதனால் மக்களுக்கு நன்மை கிடைக்குதா என்றால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் காலப்போக்கில் தான் தெரியும்.